ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN49 ஃபிஷிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது காரைக்காலில் நான் இன்றைக்கி காலையில் எடுத்த ஸ்ட்ரிங்ரே, அதாவது திருக்க மீன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ராடை கேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என் தம்பியோட ராடை கேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்கேன். இது வந்து பெயிட் கேஸ்டிங் ராடு. கீழே வந்து சிங்கர் இது போட்டிருக்கோம். போட்டுட்டு மேலே வந்து மத்தி மீன் தான், ஒரு 8 இல்லைனா 5 6 7 8 சைஸ் ஹூக்கு. இப்போ ஒரு லாங் கேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்து வைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுறேன். ஒரு கேஸ்டிங் எடுப்பேன், பாருங்கள் நீங்களே. இந்த இது கேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் உள்ளே இறங்கி கேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நல்லா. ஏன்னா என்னோடய ராடு வந்து 8 ஃபீட் ராடு தான். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக 10 ஃபீட் ராடு யூஸ் பண்ணலாம். 10 ஃபீட் ராடு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாங் போகும். அதோட கேஸ்டிங் டிஸ்டன்ஸும் கூட கிடைக்கும். இப்போ இதை கேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து பிவிசி பைப்பை ஊன்னதில் வச்சாச்சு. வச்சுட்டு செத்த நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய ராடில் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருச்சு. என்னோடய ராடில் ஸ்ட்ரைக் எடுத்தோன்னே நான் போய் எடுக்க போயிட்டேன். நல்லா ராடை ஒரு பெண்டு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. பெண்டு கொடுத்து எடுத்துகிட்டு போனது உள்ளே போய் அப்படியே படுத்துருச்சு. எடுத்து தரையோட அப்படியே ஒட்டிக்கிட்டு படுத்துருச்சு. நான் எவ்வளவோ ட்ராகை லூஸ் வச்சு அடித்து மேலே கொண்டு வரலான்ட்டு எடுத்து இழுத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ராகை லூஸ் வச்சு அதை விளையாட விட்டு எடுத்தவங்க பாருங்க, பொறுமையாக ட்ராக் இழுத்துக்கிட்டே போவார். அப்படியே தரையாக படுத்து போகிறாரு. இந்த ராடு வந்து ஷிமானோ க்ரூசரு. ரீல் வந்து பைனியர் 5000 ரீலு. இது கொஞ்சம் பழைய ரீல் தான், அதனால் கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லை. அப்படி இருந்தாலும் நான் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டஃப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்தது என் தம்பி தான். அவர் ப்ராப்பராக எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் அவரோட எடுக்கும் போது நான் ப்ராப்பராக எடுக்க சொல்லுவேன். அதனால் அவர் அரையும் குறையமாக எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த ராடு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகும் பாருங்கள். அதையும் அவன் காமிக்கலை. அவர் ஃபிஷ்ஷாக பார்க்குறதுக்காண்டி நின்றுட்டு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டார். மறுபடியும் ட்ராக் லூஸ் வச்சு தான் இழுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி இருந்தாலும் மீன் வரல, அங்கேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கரைக்கி கொண்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த திருக்க மீன் கிடச்ச திருக்க மீன். ஒரு 3 கிலோலேருந்து 4 கிலோ ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போயும் அவர் கேமரா மறைச்சிட்டு தான் இருந்திருக்கான். 3 to 4 kg. நல்ல ஒரு திருக்க, சைஸான திருக்க தான். இதை கொண்டு வந்து நாங்கள் கரைக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு 2 செட்டு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என் தம்பிக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பாருங்கள், அடுத்தது காமிப்போம் பாருங்கள். என் தம்பி ஓடுவான் கடந்துக்கிட்டு. ஹூக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹூக்கே வளைச்சிருச்சு சுத்தமாக. ஹூக்கு நிமிந்து நின்றுச்சு. அந்த ஹூக்கு நான் சர்க்கிள் ஹூக்கு போடலை. இதுதான் என் தம்பி. ஸ்ட்ரிங்கரே எவ்வளோ ஏதோ தூக்கி நிற்கிறாரு பாருங்கள். இது நான் இப்போ என் தம்பியை அடித்து கொண்டு போயிட்டான். நான் இங்கே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட ஓடுனேன். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. சின்ன பையன் தானே, ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணான். நான் வந்து எடுத்தேன், சுத்தமாக முள்ளை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. முள் மட்டும் அப்படியே வளைச்சி வச்சுருந்துச்சு. நல்ல ஒரு ஃபைட்டு. பார்த்தீங்கன்னா ட்ராகெல்லாம் நிற்கவே இல்லை. விறுன்னு போயிட்டே இருக்குது ட்ராகு. இவன் யூஸ் பண்ணுறது வந்து பைனியர் GT ராடு. ரீல் வந்து லுக்கானா கமாடோ 5000 சைஸு. மேக்ஸிமம் ட்ராக் 18 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. இதால் இங்கே இது எப்படி இருந்தாலும் இப்போ இவனுக்கு அடித்தது 5 கிலோவுக்கு மேலே உள்ள ஒரு திருக்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன மீனே பார்க்கல. ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் அவன் பின்னாடி கத்திக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருந்தேன். தம்பி 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 அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு கத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த ட்ராகை பாருங்கள், வலிச்சு கொண்டு போகும் பாருங்கள். விறுன்னு அப்படி வலிச்சு கொண்டு போகுது ட்ராகை. ட்ராகே வலிச்சு எடுத்துகிட்டு போகுது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நாங்கள் எல்லாமே செட்டப் ப்ராப்பராக கொண்டு போவோம். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் இம்ப்ராப்பராக பண்ணிட்டோம்.
இப்படி இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பு தான், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இந்த திருக்கையை மட்டும் ஏற்றவே முடியல எங்களால். கடைசி டைமில் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப நேரம் தான் போட்டு என் தம்பி ரொம்ப போராடிட்டு இருந்தாப்புல. ட்ராகை அப்படியே உள்ளே கொண்டு போயிடும். ட்ராகையே சுத்தமாக வலிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிச்சு அந்த மீன். அதுக்கப்புறம் நான் அவரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அவனை இழுத்துக்கிட்டு இருந்தேன், கடலுக்குள்ளே போயிடாதான்னு. அப்படிதான் இங்கிட்டு வா, இப்படி வா, அது எங்க போகுதுன்னு பாரு. இறக்கி வா, மேல வா. ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. மேலே ஏறி வாடா. அவ்வளோதான்டா. அப்படி இருந்தாலும் ஒரு சைடாப்லேயே தான் கொண்டு போயிட்டு இருந்துச்சு ஃபிஷ்ஷு. அவ்வளோதான், அப்படிதான்டா தம்பி, அப்படிதான்டா. அவ்வளோதான்டா. இதுதான் இருக்கிறது ரொம்ப நேரமாக கொஞ்சம் போராடும் கேம். ஓவர் லூஸ் வைக்காத. உனக்கு தெரியும் மீன் எப்படி ஏற்றணும்னு, அது மாதிரி ஏற்று. அங்கே போட்டது வந்து மத்தி தான். அதான் அங்கே லோடு எக்ஸ்போர்ட் ஏற்றுறதுல ஒரு பைப்பில் வெறும் மத்தி அள்ளி கொடுத்தானுங்க. அந்த மீன் தான் கொஞ்சம் நல்ல மீனாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த மீனுக்கே நல்ல ஸ்ட்ரைக்கு, கப்புன்னு மீன் எடுத்துட்டு. உள்ளே போகாத, நீ மேலே வா. நீ மேலே கொண்டு வா. அதை ஏன் நீ உள்ளே கொண்டு போ? நீ ஏன் உள்ளே போகிற? மேலே வா, கரைக்கி வா. இங்கே தான் கிடக்கு. என் தம்பியை போட்டு திட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். டே அப்படி போடுறான், டே எப்படி போடுறான்னு திட்டிக்கிட்டு இருப்பேன். ரீலே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மீன் அடித்தது. என்னன்னு தெரியல.